சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இன்று இதை கேட்க முடியும். உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்காமல் சென்று விடாதே. இது சாதாரண வாக்கல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யவும் இந்த வாக்கு. என் பிள்ளையே, நீ என்னிடம் கேட்ட கோரிக்கைகள் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் கவனம் எல்லாம் என் மீது இருக்க வேண்டும். எதை நினைத்து கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாமல் என்னை நம்பி நீ இருந்தால் போதும். உனக்கு வேண்டியதை நான் தருவேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்வது உண்மை பிள்ளையே. உன் மனம் குழப்பமாக இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் செய்யாதே. குழப்பத்தில் இருக்கும் முடிவு எதுவும் சரியாக இருக்காது. அது உனக்கு பிரச்சனையை தான் உண்டாக்கிவிடும். உன் மனதில் குழப்பம் இருந்தால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. உன் சாயப்பாவை மனதில் நினைத்து உன் சாயப்பா பெயரை சில நிமிடம் உச்சரி. உன் மன குழப்பத்தை நான் தீர்த்து உனக்கு வேண்டிய பதிலை உனக்குள் இருந்து தந்துவிடுவேன். உன் மனம் குழப்பம் தீர்ந்த பிறகு நீ சரியானதை எது என்று நீ முடிவு எடுக்க வேண்டும். உனக்கு கோபம் அதிகம் வருகிறது பிள்ளையே. கோபம் உனக்கு நல்லது இல்லை. மற்றவர்களுக்கு பாதிக்கும், உன் உடலுக்கும் பாதிக்கும். கோபத்தை விட்டுவிடு. கோபம் வரும்போது உனக்கே தெரியாமல் ஏதாவது தவறாக பேசிவிடுவாய். கோபம் வரும்போது கொஞ்சம் நேரம் உன் மனதை நீ அமைதிப்படுத்திக்கொள். அமைதியாக நீ இருந்தால் உனக்கே உன் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். நடப்பது எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கிறது என்று நீ உன் மனதை நீ அமைதிப்படுத்த வேண்டும். இது எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று நீ நினைக்க வேண்டும். நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்று. பிள்ளையே, உன் சாயப்பா உன்னிடம் என்று பேச ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு தான் வருகிறேன். நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறேன். நீ உணர்ந்தாயா என் பிள்ளையே? உனக்கான நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. உன் சாயப்பா சொல்வது உண்மை. நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். என் மீது நம்பிக்கை ஒரு நாளும் குறையக்கூடாது. உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீயே ஒரு சமயத்தில் சிக்கிக் கொள்கிறாய். யார் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்திடு. அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று வாய் வார்த்தை பெரியதாகி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. பிள்ளையே, தேவையில்லாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தவும் பிரச்சனை செய்வதற்கும் சில பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், யாரிடமும் அதிக பேச்சுக்கள் வேண்டாம். ஓர் அளவுடன் இரு என்று உன் சாயப்பா உன் நன்மைக்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் என் வார்த்தையை நம்பாமல் தேவையில்லாமல் நீயே பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய். இப்போது நடக்கின்றதை வைத்து கொண்டு மனம் வெறுத்து வாழ்க்கையை வெறுப்பாக வாழ்கிறாய். இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்று நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை எல்லாம் மாறும். உனக்கானது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். நம்பிக்கையுடன் இரு. நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். பிள்ளையே, இந்த பிரச்சனை யாரால் வந்ததென்று சற்று யோசித்து பார். பிரச்சனை வரவைக்கும் மனிதர்கள் நல்ல குணம் அவர்களுக்கு இருக்காது. மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வேண்டும் நினைக்கும் குணம் கொண்டவர்களிடம் நீ பேசுவதை விட்டுவிடு.
அதுதான் உனக்கு நல்லது. பிரச்சனை அப்போது உன்னை தொடராது. பிள்ளையே, இவர்கள் பேச்சை எதுவும் கேட்காதே. இவர்கள் எல்லாம் நீ நன்றாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழக்கூடாது நினைக்கும் கெட்ட குணம் கொண்டவர்கள். இவர்களை விட்டு விலகியே இருந்திடு. யாருடைய பேச்சு உனக்கு மன நிம்மதியை தருகிறதோ, யாருடைய பேச்சு உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதன்படி நடந்து கொள். பிள்ளையே, இனிமேல் நீ புரிந்து நடந்து கொள்வாய். யாரையும் நம்பி இருக்காதே. ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னிடம் பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள். இனி இதுபோல் தவறை செய்துவிடாதே. யார் ஒருவர் உன் கண் முன் கஷ்டப்படுகிறார்களோ, மனம் கஷ்டத்தில் இருக்கிறாரோ, அவர்களை நீ பார்த்தால் உன்னால் முடிந்த உதவியை செய்ய பார். பிள்ளையே, இல்லை என்றால் அவர்களுக்கு மன தைரியத்தை தா. உன் கையில் எல்லாமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயப்பா. எப்போதும் உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன். இதை மட்டும் நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நீ என்னை மறவாமல் இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் பிள்ளையே. அப்போது தான் உனக்கு காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்றும் நல்லதை நினை, நல்லதை செய். எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?